சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிற இந்த நேரத்தில் நேற்று 4ஆம் நாள் பூச்சொரிதல் விழா. அந்த சமயத்தில் 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் கோவிலோட மேற்கூரை இடிந்து பெண் பக்தர் ஒருத்தங்க பலியாயிட்டாங்க. இந்த நியூஸ் நேற்று காலையில் வரும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. எப்போவுமே வாரம் வாரம் பூச்சொரிதலுக்கு நான் 3 வாரம் பூ போட்டுட்டேன். நேற்று 4ஆவது வாரம் பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் இந்த நியூஸ் வந்துச்சு. அதாவது அதிகாலையில் 12:45க்கு அந்த பக்தர்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அந்த மாதிரி சமயம் இந்த பூச்சொரிதல் விழாக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் பூ கூட கூடையாக கொண்டு அவங்களுடைய அன்பை காட்டுறதுக்காக சமயபுரம் கோவிலுக்கு வருவாங்க. அங்கே தங்குற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 பெண்களுக்கு படுகாயம் அடைஞ்சு அதில் ஒருத்தங்க தஞ்சாவூரை சேர்ந்த நதியா அப்படிங்கிற சகோதரி பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைയത് மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு அவங்களுடைய இழப்பு ரொம்ப ரொம்ப பெரியது. அது ஈடுகட்டவே முடியாது. நம்ம பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு தெரிஞ்சது தான். அது எல்லோருக்கும் நிகழும். ஆனால் எப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. அந்த ரகசியம் தெரியாதனால தான் நம்ம ஓரளவாவது நிம்மதியாக இருக்கோம். எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிம்மதியே போயிடும். இருந்தாலும் அந்த சகோதரிக்கு 32 வயசு தான் ஆகுது. அவங்க குழந்தை இருக்கா, கணவர் இருக்கா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரு ஆள் இருந்தது, ஒரு பலமாக இருந்திருக்கும். திடீர்னு இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டதை யாராலையுமே தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேள்விதான், சமயபுரம் கோவிலே இப்படி நடந்திருக்கே, அந்த ஆத்தா கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாமே, இதை தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சராசரி மனுஷங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இருந்தாலும் நம்ம மீறி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்மளை மீறி தான் எல்லாமே நடக்குது. அதுதான் நம்ம விதின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம இயற்கைன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேண்டிக்கோங்க. அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கணும், மன தைரியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3 பேர் பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சு அதில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு பக்கத்தில் படுத்திருந்துருப்பாங்கல்ல, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, கடவுளையே நன்றி என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை பார்த்திங்கன்னா இறந்தவங்க வீட்டில் இந்த சாமிக்கு கண் இல்லையான்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுக்குமே சாமி பொறுப்பா, இல்லை சில ஆசாமிகளோட வேலையின் அசால்ட்டுத்தனத்தினால அலட்சியத்தினால நடந்த தவறான்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கே ஒரு சங்கடத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம கோவிலில் இந்த மாதிரி நடந்துருச்சு நம்ம பக்திக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமயபுரம் மாரியம்மனே உள்ளே கண் கலங்கியிருப்பாங்க கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்குமே சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் எல்லாமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பிரம்மன் நம்ம தலையில் எழுதின விதி பார்த்திங்கன்னா அது நடந்து தான் தீரும். அது மாற்ற முடியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது நமக்கு சங்கடமோ இல்லையோ, நமக்காக விரதம் இருக்கிற அந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிற அந்த தாய்க்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சங்கடமாக தான் இருக்கும்னு நான் உணர்றேன். நேற்று சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கள பார்க்கும்போது, நம்ம வீட்டில் பார்க்கும்போதே அவங்க கண்ணில் ஒரு கவலை இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நேற்று தான் நான் பார்த்திங்கன்னா சரி எப்பவும் நீர்மோர் பானகம் வைக்கிறமே, இன்னைக்கு துள்ளு மாவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக செஞ்சேன். துள்ளு மாவும் வச்சேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா மகமாயி எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பா அப்படிங்கிறதான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்கள விட நம்ம வீட்டுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி தான் நம்ம தான் அதிகமாக சங்கடப்படுவோம். அந்த வருத்தம் அந்த தாயோட வருத்தம் எனக்கு தெரிஞ்சுது. அதனால எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி ஆத்தாவுக்கு இப்படி ஒரு சங்கடத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா சித்திரை 1 அன்னைக்கு நமக்கு தேர் வருது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிருந்தா இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா பிரச்சனை பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேரோட அலட்சிய போக்குனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அரசு அறநிலைத்துறை பார்த்திங்கன்னா கண்காணிக்கணும். ஏன்னா நிறைய கோயில்கள் இப்போ பெருகிட்டே போகுது. பழங்காலத்து கோயில்கள் நிறைய புறணமைக்கப்பட்டு நிறைய கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்குது. ஸோ வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற பெரிய பெரிய கோவில்களில் பாதுகாப்பு கருதி எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி அங்கே இருக்கா, எமர்ஜென்சிக்கு மருத்துவர்கள் பக்கத்தில் இருக்காங்களா,
இல்லை வந்து கட்டடங்கள்லாம் நல்லா இருக்கா, தண்ணீர் வசதி இருக்கா, பாத்ரூம் வசதி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்தோன்னா தான் பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக வந்து சாமி கும்பிடுவாங்க. நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கிறோம், நிறைய வந்து பெரிய கோவில்கள் வந்து நம்ம ஊரில் இருக்குது, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா காணிக்கைகள் வந்து அதிகமாக வர கோவில் தான், கோடி கோடியாக வசூல் பண்ணுற கோவில் தான் சொல்லி நம்ம கோவில்கள் நிறைய இருக்குது. சமயபுரம் மாரியம்மன், பழனி, திருச்செந்தூர், திருப்பதி, இது மாதிரி நிறைய கோவில்கள் வந்து இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்றாங்களான்னு கேட்டால் இல்லை. நான் நேற்றே ஒரு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தேன், கோவிலுக்கு போகிறத விட எனக்கு வீட்டில் இருந்து சாமி கும்பிட்றது நிம்மதியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் அங்கே போய் வந்து சமயபுரம் மாரியம்மனை ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாமல் கூட்டத்தில் வந்ததெல்லாம் இருக்குது. அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று போய் பார்ப்போம், ஆனால் சாமியை பார்க்கவே முடியாது. அங்கே இருக்கிறவங்களோட சண்டை போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஏன்னா பாதி பேர் வரிசையிலே வரமாட்டாங்க. நம்ம நேர்மையாக இருந்தாலும் மற்றவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, குறுக்க புகுந்து போவாங்க. அப்புறம் ரெக்கமெண்டேஷனில் விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து அவங்க இருக்க தெரிஞ்சவங்க கோயிலுக்குள்ளே இருக்கவங்க கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்து கோவிலுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கடமாக இருக்குது. அதனால தான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசார வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாளுக்கு நான் வந்து பூ போட்டு என்னுடைய சந்தோஷத்தையும் என்னோட அன்பையும் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதனால் ஒன்றும் தவறு கிடையாது. கோவிலுக்கு நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, கோவில் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம போகிறதுங்கிறது நல்லது தான். ஸோ பங்குனி உத்திரம் வரப்போகுது. இந்த 4ஆம் வார பூச்சொரிதல் விழாவில் நான் வந்து மகமாய்க்கு நல்லபடியாக பூ போட்டேன். வேம்பு, செவ்வந்தி, செவ்வரளி, மல்லிகை, வேப்பம்பூ எல்லாமே வந்து போட்டு நேற்று வந்து சந்தோஷமாக சாமி கும்பிடலான்னு நினச்சி சந்தோஷமாக தான் எடுத்து வச்சேன். இந்த நியூஸ் கேட்கவும் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. உங்களுக்கு இதை பற்றி என்ன மாதிரி தோணுது? அந்த ஆத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கைவிட்டுருவாளா? சமயத்தில் வரக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் நான் தக்க சமயத்தில் வரலன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை இது காலத்தின் கட்டாயம், சிலருக்கு இது மாதிரி நடக்கும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறனால இது நமக்கு ஒரு செய்தியாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய வழி அப்படிங்கிறது தெரியும். அந்த சமயபுரம் மாரியம்மன் தான் அவங்களுக்கு சக்தியை கொடுத்து அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கணவர் இருந்தாலும் சரி, நல்லபடியாக வந்து அவங்கள அந்த குடும்பத்துக்கு வந்து தைரியத்தை கொடுத்து நல்ல வாழ்வு வந்து கொடுக்கணும். அந்த தாய், அந்த அம்மா நதியாங்கிறவங்க சமயபுரம் வாசல்லையே வந்து அம்மா கிட்டே வந்து அவங்க கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள அம்மா ஆட்கொண்டு அவங்கள நல்லபடியாக வந்து ஒரு நல்ல ஆன்மா வந்து சாந்தி அடையணும், அவங்கள சாந்தி அடைய செய்யணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து வேண்டிக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு தடவை இப்படி தான் மசினி அப்படிங்கிற யானை வந்து பார்த்திங்கன்னா யானை பாகனை வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கோவில் வளாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்து அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தீ பிடிச்சது ஒரு தடவை. அப்புறம் வந்து நுழைவாயில், சமயபுரம் நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா லாரி மோதி இடிஞ்சு இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சித்திரை தேர் 1ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதியே வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பக்தர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்ட நெரிசலில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. காவலாளிகள் சொல்கிறபடி கேளுங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ எப்போ போனாலுமே சமயபுரத்தான் நமக்கு வந்து காட்சி கொடுப்பா, அருள்பாலிப்பாங்க. அதனால் எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் இந்த கும்பலில் போய் நசுங்கணும்னு சொல்லி நினைக்காம உங்களுக்கு எப்போ தோணுதோ, உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ போய் சமயபுரத்தால் சந்தோஷமாக பாருங்கள். எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். கோவிலை சுற்றி பாதுகாப்பு கொஞ்சம் வந்து பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர் அன்னைக்கு நிறைய கும்பல் வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கும்பாபிஷேகம் பண்ண கோவிலில் இந்த மாதிரி ஒரு நடக்குது அப்படின்னா யாருடைய அலட்சிய போக்குங்கிறத அரசாங்கம் தான் வந்து இதுக்கு வந்து பதில் வந்து சொல்லணும். ஸோ நல்லபடியாக வந்து எல்லாரும் வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இனிமேல் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மாவை வேண்டிக் கொள்வோம்.